வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்துங்க, ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க மெஷின் எப்படி பெடல் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து நூல் எப்படி கோக்கிறது, மெஷினில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சேர்த்தி போட்டிருக்கேன். பாருங்கள் மெஷினில் எப்படி நூல் கோக்கிறதுன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இது பவர் மிஷின் தாங்க. இது மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இதில் வந்து 2 டென்ஷன் இருக்குது இந்த மிஷினில். அது 2லேயுமே நம்ம நூல் போட்டு தான் போடணும், அப்போ தான் ஸ்டிச்சிங் ஒழுங்காக வரும். நூல் வந்து டென்ஷனில் கடிக்கக்கூடாது, நல்லா ஸ்லோவாக சாஃப்டாக வர மாதிரி இருக்கணும். இழுத்து பார்த்தோம்னா நூல் வந்து நல்லா மெதுவாக வரணும். இப்படி டைட்டாக வர மாதிரி இருந்தால் ஸ்டிச்சிங் ஒழுங்காக வராது. அது மாதிரி போட்டுட்டு நம்ம நூல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் மிஷினில். பாருங்கள், நூல் கண்டுலேருந்து ஃபஸ்ட்டு டென்ஷனு, அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த கம்பியில் கோர்த்து, அதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்குல்ல அதில் விட்டுக்கணும். அடுத்தது கீழே கொண்டு வந்து இந்த டென்ஷனில் விட்டுக்கணும். இந்த டென்ஷனில் போட்டுட்டு மறுபடியும் மேலே அந்த ஆங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் விட்டுக்கிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து ஊசியில் கோத்துக்கணும். ஊசியில் கோக்கிறதுக்கு இந்த கையில் வச்சுருக்காங்க சிவப்பு கலர், அது வந்து நம்ம நூல் கோக்கிறது. அது அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை நம்ம அந்த ஊசி அந்த ஹோலில் விட்டுட்டு அந்த கம்பிக்குள்ளார நம்ம நூலை விட்டு இப்படி இழுத்தோம்னா ஈஸியாக கோத்தரலாம். கீழே குனிஞ்சு உத்து பார்த்து கோக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்து அடுத்தது நம்ம தைக்கிறதாங்க. இது நூல் கோக்க தெரியாதவங்க பார்த்துக்கலாம். அடுத்தது அந்த பெடல் போடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நம்ம கையில் காட்டுறது வந்து நம்ம மேலே இந்த லிவர் தூக்குறது. இப்படி அந்த முட்டியில் வச்சு இப்படி தள்ளினோம்னா, இப்படி முட்டியில் வச்சு தள்ளிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கால் வந்து எப்படி வைக்கணும்னா, இந்த இடது கால் இருக்கு இல்லைங்களா, இடது கால் லெஃப்ட்டு வந்து கீழே பெடலில் இருக்கணும். லெஃப்ட்டு கால் வந்து பெடலில் இருக்கணும். ரைட் லெக் வந்து நம்ம மெஷினில் அந்த குறுக்க கம்பி வருது இல்லைங்களா, அதில் வச்சுருக்கணும். அந்த கம்பியில் வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளோட முழங்கால் வந்து இந்த ரவுண்டாக கருப்பு கலரில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து முழங்கால் வந்து டச் ஆகும். அது வந்து நம்ம இங்கே மேலே வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறது. அதில் நம்ம முழங்காலில் தள்ளோம்னா மேலே நமக்கு தூக்கிக்கும் ப்ரெஷர் ஃபுட்டு. அதை நம்ம அப்புறம் துணி உள்ளே வைக்கிறது, வெளியே எடுக்கிறது, அதை எடுத்து இது பண்ணிக்கலாம். பாருங்கள், லெஃப்ட்டு லெக் வந்து மெஷின் பெடலில் இருக்கும். ரைட் லெக் வந்து அந்த குறுக்க போகிற மிஷினில் இருக்கிற குறுக்க போகிற கம்பி மேலே இருக்கும். முழங்கால் வந்து அந்த பெடல் இது ப்ரெஷர் போட்டு தூக்கிறது நகர்த்துறதுன்னா அதில் இருக்கும் முழங்கால். இப்படி தான் வச்சுக்கணும் நம்ம கால். நல்லா பார்த்துக்குங்க. இப்படி தான் நம்ம கால் வச்சு நம்ம மிஷின் வந்து பெடல் பண்ணணும். ஒன்றுமே இல்லைங்க, வெறும் சிம்பிள் தான். அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.